வெல்கம் டு PenQueen தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் உருளைக்கிழங்கு மசாலா உருளைக்கிழங்கு புட்டு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி, கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை, அண்ட் தென் கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு. ஒரு கடாயில் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி அண்ட் 4 பெரிய காஞ்ச மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா சிவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகணும். கடலைப்பருப்பும் நல்ல கலர் சேஞ்ச் பொன்னிறமாக வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் நல்லது, அதுக்காக நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லை சேர்க்காம விடலாம். மெயினாக தாளிக்கும் போது கடுகு கூட சீரகம் போடுறது ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாவும் இங்கே கீறி போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகான்றது கரெக்டாக இருக்கும். இந்த காரம் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் 1 ஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்ல மெலிசாக அரிஞ்சு அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதக்கின பிறகு மற்ற இன்க்ரீடியெண்ட்லாம் நம்ம சேர்க்கலாம். நல்லா சாட்டே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி, ஒரு குட்டி தக்காளி, உங்களுக்கு தக்காளியோட புளிப்பு தன்மை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தால் இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். குட்டி தக்காளி யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு இப்போதைக்கு வெங்காயம் வதக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அப்புறமா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேஷர் வச்சு நல்லா அழுத்துங்க. மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி உருளைக்கிழங்குலாம் மேஷ் ஆகாமல் வந்ததுன்னா அது கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் அரை கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாக்கு உருளைக்கிழங்கு மசாலா தயார். உப்பு சேர்த்து இது பூரி, சப்பாத்தி வைக்கணும். நெக்ஸ்ட்டு தோசை கூட உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணியும் சாப்பிட்லாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பென்குயின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.